தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை கோரிய வழக்கில் இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் நடைபெற உள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு இந்த கார் பந்தயம் நடத்தும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் FIA எனப்படும் அந்த சர்வதேச ஆட்டோமொபைல் அமைப்பு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதா, மேலும் மருத்துவமனைக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் செல்ல நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு இன்று காலை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகுதான் தற்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்களுடைய பாதுகாப்பு, இயல்பான போக்குவரத்து ஏற்பாடுகள், மருத்துவமனைகளுக்கு இடையூறு இல்லாமல் செல்வது உள்ளிட்டவற்றுக்கு எந்தெந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொடர்பாக தமிழக அரசு ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்தது. அப்போது FIA எனப்படும் அந்த சான்று குறித்து மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பிய போது இந்த சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என்று தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த FIA எனக்கூடிய இந்த சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தார்கள். அப்போது தலைமை வழக்கறிஞரை பார்க்கும்போது பந்தயம் நடத்தும் தினத்தன்று காலையில் தான் இந்த ஒரு ஆய்வு செய்யப்படும் என்று விளக்கம் அளித்தார். இதையடுத்து அந்த FIA சான்று நகல் இல்லாமல் இந்த ஒரு பந்தயம் நடத்தக்கூடாது என்று தெரிவித்து இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று மாலை 4:30 மணிக்கு பிறப்பிப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார். நன்றி மதன் விவரங்களுக்கு.